எவனாவது நம்ம மீது ஒரு அநியாயக்காரன் ஆட்சியாளரனாக வந்துட்டான்னு சொன்ன உடனே தெரிஞ்சுக்கணும் நாம ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறு விட்ட உடனே இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவனை அகற்றிடுவான். இதான் ஈமான், இதான் செய்தி வரப்போகுது. பணம் இருந்தால்தான் முடியும், பதவி இருந்தாதான் முடியும், செல்வம் இருந்தாதான் முடியும். இது ஒரு பைத்தியத்தனம். இது அல்லாஹ் இருந்தால்தான் வாழ முடியும். இதான் ஒரு மோமினுடைய சிந்தனை இருந்துச்சு. நேரடியாக உதவி எப்படி வரும்னு சொன்னா, அதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் நேரடியாக உதவி வரும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நேற்று ஆரம்பித்த 2வது சூரா பக்ராவை முடித்து 3வது சூரா ஆலே இம்ரானை ஆரம்பித்துள்ளோம். பல சட்டங்கள், பல உபதேசங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பார்ப்போம். அதுக்கு முன்பு இன்று ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டத்தை நாம வெறும் தஃபன் செய்யலை, மோசமாக மாற்றிருக்கோம். என்ன சட்டம் தெரியுமா? கணவன் இறந்துட்டார் சொன்னா மனைவி எத்தனை நாட்கள் இத்தத் இருக்கணும். இத்தத் சொன்னா வீட்டிலே இருக்கணும், வெளியில போகாம முடிந்த அளவுக்கு. எத்தனை நாட்கள்? மாஷா அல்லாஹ், 4 மாதங்கள் 10 நாள். ஆனா பல நபர்கள் இஷ்டத்தை படி 40 நாட்கள் 4 மாசம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. 4 மாதம் 10 நாள் அது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அது வயசானவங்க அது இதுன்னு சொல்லி இல்ல, அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை. நாம இந்த உலகத்துல இருக்கிறது அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ்றதுக்காக தான் நாம வந்திருக்கிறோம். தஃப்சீர் கேட்கிற நேரத்துல கூட இப்ப நம்ம கேட்கிறோம் இல்ல, எது நாம கேட்கிறோமோ அது குரான்ல இருந்து நாம கேட்கிறோம். ஒரு முஸ்லிம் குரானுடைய செய்தி வந்துச்சுன்னு சொன்னா குரான் சொல்லும்படிதான் வாழணுமே தவிர குரான் ஒரு ஆப்ஷனலா இருக்கக்கூடாது. சரி குரான் இதுவும் நல்லா இருக்கு, இது வேணாம், இது நல்லா இல்லை, அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. குரானுடைய விஷயம் சொன்னா உடனடியாக நம்ம பார்க்கணும், என் வாழ்க்கை இப்படி வந்த செய்தியை படி இருக்கிறதா, இல்லை நான் இதுக்கு மாறா நடந்துட்டு இருக்கேனா. அப்படி நான் இது மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா உடனடியாக நாம வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி குரானுடைய செய்தியில என்ன வந்துச்சோ அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நபி இருந்தாரு, அவருடைய பேரு கருத்து வேறுபாடு இருக்கு. இது காலு லிநபியின், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா ஒரு நபி இடத்தில் அந்த சமூகத்தினர்கள் சொன்னார்கள், பேரு சொல்லல. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க ஷமவீல் அலைஹிஸ்ஸலாம், இல்ல ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், இல்ல யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த நபி அவர்களிடத்தில் அவருடைய கூட்டத்தினர்கள் சொல்றாங்க, இப்அஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ். நபியே, அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க. பாவம் செய்ததின் காரணமாக அநியாயக்காரன் அவர் மீது ஆட்சியாளரனா ஆகி அவங்களை ஊரை விட்டு விரட்டிட்டான். எவனாவது நம்ம மீது ஒரு அநியாயக்காரன் ஆட்சியாளரனாக வந்துட்டான்னு சொன்ன உடனே தெரிஞ்சுக்கணும் நாம ஏதோ தவறு பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறு விட்ட உடனே இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து அல்லாஹ் தஆலா அவனை அகற்றிடுவான். இதான் ஈமான், இதான் செய்தி வரப்போகுது. அவங்க தப்பு செஞ்சாங்க, அதனால அந்த மன்னர் அந்த அவன் வெளியில அப்ப சொன்னாங்க, நபியே நமக்கு ஒரு ஆட்சியாளன் வேணும், அவர் கூட நாம போய் ஜிஹாது செய்யறோம். நபி சொன்னார், ஹல் அஸைதும் இன் குதிபா அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு. நீங்க உங்கள் மீது ஜிஹாத் கட்டளை ஆனதற்கு பிறகு போரிடாமல் இருப்பதற்காகவா கேட்டுட்டு இருக்கீங்க? அலுவமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், ஏன் நாம அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய மாட்டோம்? வகது குரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, நாம ஊரை விட்டு விரட்டிட்டாங்க, நம்முடைய ஆண் பிள்ளைகளை விட்டு விரட்டிட்டாங்க. ஃபலம்மா, சில பேர் வெறும் வாய் பேச்சு தான் இருக்கும், ரொம்ப பேசுவாங்க. ஹசரத் நீங்க தைரியமா பேசுங்க ஹசரத். ஹசரத் பேசினதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் ஹசரத் நீங்க ஏன் அந்த மாதிரி பேசுனீங்க? பாப்பா நேற்று நீ தானே சொன்ன தைரியமா. இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஃபலம்மா குதிபா அலைஹிமுல் கிதாலு தவல்லவ். நபி போய் அல்லாஹ்ட்ட துஆ செய்தார், அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தினர்கள் உன்னுடைய பாதையில போர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நீ நம் மீது ஜிஹாத் செய்வது கடமை ஆக்கிவிடு. கடமை ஆன உடனே இப்போதான் அவங்க வெறும் வாய் பேச்சு தான் இருந்துச்சு.
இப்போ போர் இடணும்னு சொன்னா இல்ல 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 நம்மளால முடியாது, இங்கே வாழ்ந்துட்டு இல்லாம ஏதோ ஒரு ஆதார் கார்டு வாங்கிக்கிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு பொறுமையா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாமே, எதுக்கு நமக்கு எல்லாம், இப்படித்தானே இருக்கும். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். இந்த மாதிரி வெறும் வாய் பேச்சு பேசி அதுக்கு பிறகு நிக்கணும்னு சொன்ன உடனே ஓடி போறாங்க பாருங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்றான்? பாலிமீன் என்று சொல்றான், அநியாயக்காரர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை வந்துச்சு. அல்லாஹ் அந்த நபி சொன்னாரு, இன்னல்லாஹ கத் பஅஸ லக்கும் தாலூத மலிகா, அல்லாஹ் உங்களுக்கு தாலூத்தை அனுப்பி இருக்கிறான் மன்னராக. காலு அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா. நான் நேத்து சொன்னேன்ல, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பணம் இருந்தால்தான் முடியும், பதவி இருந்தாதான் முடியும், செல்வம் இருந்தாதான் முடியும். இது ஒரு பைத்தியத்தனம். இது அல்லாஹ் இருந்தால்தான் வாழ முடியும், இதான் ஒரு மோமினுடைய சிந்தனை இருந்துச்சு. எது வரைக்கும் மோமின்கள் எல்லாமே அல்லாஹ்வுடன் இருந்தார்களோ, ஆட்சி அவங்க கையில இருந்தது. எப்போ எல்லாமே பணத்துக்கு பின்னால போனாங்களோ, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு அடிமைகளாக ஆக்கி விட்டான். அல்லாஹ் தாலாட்டேந்து ஒரு மன்னர் வேணும்னு கேட்டீங்க, அல்லாஹ் தாலா கட்டளைட்டா தாலூத் மலக்கா இருக்கணும், மன்னரா இருப்பாரு, பட தளபதியாக இருப்பாரு. அந்நாலஹுல் முல்கு அலைனா, அவர் எப்படி மன்னர் ஆயிடுவாரு? வலம் யூத சாத்தம் மினல் மால், அவங்களுக்கு அவ்வளவு வசதி உள்ளவர் இல்லையே, வசதி உள்ளவர் தான் வந்தாதான் ஆட்சி நடத்த முடியும். பிரச்சனை பாத்தீங்களா? காலா, நபி சொன்னார், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது அவரை தேர்ந்தெடுத்துட்டார். வஸாதஹு பஸ்ததன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், அல்லாஹ் தஆலா அவரை விசாலப்படுத்தி இருக்கிறான், கல்வியிலையும் உடல் பலத்திலும். பாருங்க, எல்லாத்தை விட அதிகமாக விஷயங்களை தெரிந்தவர் தாலூத். மேலும் உடல்ல கூட அவர் தான் பெரிய பயில்வானாக இருந்தார். அதுக்கு பிறகு சரி ஹசரத், இவங்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக நபி சொன்னாரு, இன்ன ஆயத்த முல்கிஹி, இவர் தான் மன்னர் சொல்லி அல்லாஹ்ட்டேந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய அத்தாட்சி வந்தாதான் நம்புவீங்களா? அய்யத்தியகுமுத் தாபூத், ஒரு பெட்டி வரும், ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அந்த பெட்டியில உங்க படைத்த ஆள்பவன் புறத்திலிருந்து நிம்மதி இருக்கும். ஒபகியத்தும் மிம்மா தரக ஆலு மூசா வ ஆலு ஹாரூனா, மூசா அலைஹிஸ்ஸலாமோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோ விட்ட சில பொருள்கள் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடி இருக்கும், அவருடைய ஜுப்பா இருக்கும், அவருடைய பொருள்கள் எல்லாம் இருக்கு. அந்த பெட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வரப்போ அவருக்கு சில பொருள்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தார். ஒரு பொருள் இந்த பெட்டி. ரெண்டாவது பொருள் சொல்லுங்க. தூக்கம் போகணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் கோல்டு காயின் நான் கொடுத்துட்றேன். அம்மா அசா கோல்டு காயின் இல்லை என்கிட்ட, இதா இருக்கு, கொடுத்துருங்க. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சொல்றேன் அப்புறமா. அச்சா, இது இடத்த போட்டா சால நிறைய சாப்பிட முடியும். அசா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கைத்தடி இருந்துச்சுல்ல, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து கொண்டு வந்தார். இன்னொன்னு சொல்லுங்க, ஹஜ்ரே அஸ்வத், அந்த கல் இருக்குல்ல, சொர்க்கத்துல இருந்து வந்த கல், அதுல இருந்து இந்த ஒரு பெட்டி. இந்த பெட்டி எப்படின்னு சொன்னா, இந்த பெட்டியுடன் போரிட்டால், போர் செய்யறவங்க கூட இந்த பெட்டி இருந்துச்சுன்னா வெற்றி அவங்களுக்கு தான். அது ஒரு அடையாளமாக இருந்தது. அநியாயம் செய்தால், பாவம் செய்தால் அந்த பெட்டி போயிடும். அப்போ அந்த பெட்டி அநியாயக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்தா, யார் இடத்துல பெட்டி இருக்கிறதோ அவங்களுக்கு நோய் வந்துச்சு. அப்போ அவங்க பார்த்தாங்க, இந்த பெட்டி இருக்கிறதுனால தான்ப்பா நமக்கு நோய் வந்துச்சு, அதனால அந்த பெட்டி அனுப்பி விட்டாங்க. மலக்குமார்கள் அந்த பெட்டி கொண்டு வந்துட்டாங்க. அப்பா, நபியோட பேச்சு கேட்டா நம்பிக்கை இல்லை. ஜகாத் கொடுத்தா நிறைய கிடைக்கும்னு சொன்னா, ஜகாத் கொடுக்கணுமா, ஜகாத் கொடுக்கணுமா? ஆனா பெட்டி பார்த்த உடனே நம்பிக்கை வந்துச்சு. ஈமானுடைய லெவல் பாருங்க. பெட்டி. இப்போ போறோம். ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ அவங்க போய் போர் செய்யறாங்கல்ல, அவங்கள்ட்ட போர் பண்ண முடியாது. பலம் உள்ளவர்கள், வெப்பன்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட, எல்லாமே இருக்கு, போர் செய்ய முடியாது. இவங்களுக்கு என்ன தேவை? அல்லாஹ்ட்டேந்து டைரக்ட் உதவி வேணும். டைரக்ட் தமிழ் மிக்காவத்தை நேரடியாக உதவி வேண்டும். அப்போ நேரடியாக உதவி எப்படி வரும்னு சொன்னா, அதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் நேரடியாக உதவி வரும். The trust in Allah is directly proportional to the help of Allah.
எந்த அளவுக்கு நாம அல்லாஹ்வை நம்புறோமோ அந்த அளவுக்கு டைரக்ட் உதவி கிடைக்குங்க. இதாங்க இந்த இதான் நம்ம கேட்க போறோம். அப்போ நீங்க போய் டோட்டலா முழுமையா நீங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் போர் செய்யணும். அப்போ அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கணும் இல்ல, புரியுதாங்க? அப்போ இன்னொரு இது வரைக்கும் வந்துட்டோம். 80,000 பேர் தஃப்சீர் கிதாப்ல வருது, 80,000 பேர். அங்கே இன்னொரு சோதனை. ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், தாலூத் தன்னுடைய படை எடுத்துட்டு போறார். காலா, தாலூத் சொன்னார், இன்னல்லாஹா முப்தலீக்கும் பினஹர், அல்லாஹ் ஒரு ஆறை கொண்டு உங்களை சோதிப்பான். தாகமாக இருக்கும், தண்ணியோடைய தேவை இருக்கும், அந்த நேரத்துல தண்ணி குடிக்க கூடாது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா லுஹருடைய தொழுகை கிடைக்காது, ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்காது. ஸ்கூலுக்கு அந்த மற்ற ஸ்கூல்ல சேர்த்தா லுஹர் கிடைச்சிரும். இல்லைங்க, லுஹர் போனா போகட்டும், படிப்பு போகக்கூடாது. போயிடுச்சு, படிப்பும் போயிடுச்சு, பதவியும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. எஸ்ஐஆர் சொல்லி கேட்குறான். சோதிப்பான். ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, அந்த ஆறிலிருந்து யார், ஆறிலிருந்து சொல்லாமா எப்படி சொல்லலாம் சார், அதுல இருந்து யார் குடிக்கிறாங்களோ என்னுடன் வர முடியாது. வமன் லம் யதஅம்ஹு ஃபஇன்னஹு மின்னி, யார் அதிலிருந்து குடிக்கலையோ அவங்க என் கூட வர முடியும். இல்லா மனி குத்தரஃபா குர்ஃபதம் பியதி, ஒரு கை அளவுக்கு குடிச்சா பிரச்சனை இல்லை, ஆனா நிறைய வயிறு ஃபுல்லா குடிச்சிங்கன்னு சொன்னா என் கூட வர முடியாது. போனாங்க. ஈமான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது பாருங்க. தாகமா இருக்கு, தண்ணி பார்த்த உடனே அந்த 80,000 76,000 பேர் அந்த தண்ணியை குடிச்சிட்டாங்க. ஜும்மா போனா போகட்டும், பசங்க ஸ்கூலுக்கு போகட்டும், ஃபஜர் போனா போகட்டும், ஜாபு போகக்கூடாது, எல்லாமே தண்ணி குடிச்சிட்டாங்க. 4,000 பேர்ல பலர் ஒரு கை அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குடிச்சிட்டாங்க, எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. ஆனா சிலர் இருந்தாங்க ஒரு சுட்டு கூட குடிக்கல. ஆனா யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்களுக்கு தாகம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கை அளவுக்கு குடிச்சவங்க சுத்தமா குடிக்கல பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய ஆற்றலால் தாகத்தை பூர்த்தி செஞ்சிட்டான். இதான் சீக்ரெட். இன்னைக்கு நான் கேட்கிற விஷயத்துல இருக்கிற ஈமானுடைய விஷயமே இதான். குர்ஆனுடைய செய்திங்க இது, என் பாட்டனாருடைய கிதாப்ல இருந்து நான் சொல்லல. فمن شرب منه فمن لم يطرف الا من اغترف فشربوا منه الا قليلا منهم فلما جاوزه هو والذين امنوا معه. இந்த 4,000 பேர் போய் நிக்கிறாங்க. 1,00,000 பேர். ஜாலூத் என்ற மன்னர் பேர் நல்லா இருக்கா? அது லேட்டஸ்டா பேர் கொடுங்க அது பையனுக்கு, யாருமே வைக்காத பேர் ஜாலூத் வச்சுக்குங்க. ஷைத்தான். அந்த ஜாலூத் 1,00,000 பேருக்கு பட, இவங்க 4,000 பிளஸ் அவங்கள்ட்ட எல்லா வகையான ஆயுதங்கள் இருக்கிறது. ஹைட்டு ஜெயன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இந்த 4,000 பேர் قالوا لا طاقة لنا اليوم بجالوت وجنوده, ஜாலூத்துடன் போர் செய்ய முடியாது சொல்லி 3,687 பேர் திரும்பிட்டாங்க. மீதி எவ்வளவு இருக்காங்க? 313. எங்கேயோ கேட்ட மாதிரி எண்டிங்க இருக்கே. பதர் போர்ல நம்பர் எல்லாம் இருக்கு, நம்பருக்கு எல்லாம் கணக்கு இருக்கு. யாருக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்ததோ அவர்கள் அல்லாஹ்வுடன் சேர போறாங்க மறுமை நாள்ல. கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தம் பீதுனில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் எத்தனையோ சிறிய கூட்டங்கள் எத்தனையோ பெரிய கூட்டங்களை தோக்கடிச்சு இருக்கிறாங்க. சொல்லிட்டு போறாங்க, போய் நிக்கிறாங்க. நின்ற உடனே நமக்கு தாக்கத்து இருக்கு இல்ல, ரப்பனா எங்களை படைத்து ஆள்பவனே, அஃப்ரிக் அலைனா சப்ரா, நமக்கு முழுமையான சபர் கொடு. அஃப்ரிக் சொன்னா ஊற்று. நம்மால் நிக்க முடியல, பயமா இருக்கு. ஜி 400 சீட்டு, எஸ்ஐஆர், சிஏஏ, என்ஆர்சி, நிக்க முடியல. அஃப்ரிக் அலைனா சப்ரன், பொறுமையா நிக்கணுங்க. அவ்வளவுதாங்க சீக்கிரட்டே, அவ்வளவுதாங்க. அல்லாஹ்வோட என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு போ, நான் அப்படியே நான் பொறுமையா நிப்பேன்.
ரஃபனா அஃப்ரிக் அலைனா சப்ரா வஸப்பித் அக்தாமனா, கால் ஆடும் பயம் வந்தா. எங்களுடைய கால்களை, எங்களுடைய பாதங்களை நிக்க செய்வாயாக. வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக நமக்கு உதவி கொடு. இப்போ ஜாலூத் கேட்கிறாரு, தாலூத் கேட்கிறாரு. அங்கே ஜாலூத் நிக்கிறான். ஜாலூத் நிக்கிற வரைக்கும் யாருமே சண்டை, ஜாலூத் தனியாவே போய் எடுத்துடுறான். 1,00,000 பேரு, 313 பேரு. அங்க அந்த மன்னரே வந்து, அந்த கிங்கே வந்து அவனே தனியா போய் எடுத்து எல்லாத்துக்கும் கொலை செய்யறான். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஜாலூத்துக்கு கொலை செய்யாத வரைக்கும் எதுவுமே நடக்காது. அந்த இப்போ தாலூத்தோடைய ஈமானும் பாருங்க, 313 பேரை எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தாலூத் சொன்னாரு, யார் இருக்கிறீங்க ஜாலூத்துடன் போர் செய்யறதுக்காக? யாருமே முன் வரல. சரி, யார் ஜாலூத்தை கொலை செய்வாங்களோ என்னுடைய மகளை திருமணம் முடிச்சு வைப்பேன். யாருமே சொல்லல. அப்பவும் சொன்னாரு, என்னுடைய பொருள்கள் மீது அவருக்கு நான் வந்து ஆட்சியை கொடுத்துருவேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சொன்ன உடனே இதுக்காக வரல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. வாலிப பையன், ஹைட்டு கம்மியா தான் இருக்கும், உள்ளியா இருப்பாரு. வந்து சொன்னாரு, மன்னா நான் வர்றேன். தம்பி, என்ன தம்பி, நானே டென்ஷன், இது சொல்லலை, நான் ஆட் பண்றேன், நானே டென்ஷன்ல இருக்கேன், இந்த நேரத்துல நீங்க வந்து போர் செய்ய போறீங்களா? மன்னா நான் போர் செய்வேன். சரி, நீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கா? ஆமா மன்னா, என்னுடைய ஆடுகளுக்கு நடுவுல ஓநாய் வந்துச்சு, நான் வந்து அந்த ஓநாயை கொலை செஞ்சு அதனுடைய கழுத்தை அறுத்து கொண்டு வந்தேன். இது பத்தாதுப்பா, இன்னும் ஏதாவது அனுபவம் இருக்கா? ஒரு நேரத்துல சிங்கம் வந்துச்சு. இது தஃப்சீர்ல இருக்கு, இந்த தஃப்சீர் குர்துபில இருக்கு. இது யூடியூப்ல கேட்கிறவங்க, ஹசரத் என்ன புதுசா கதை எல்லாம் சொல்றாரு, தஃப்சீர் குர்துபில இது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்னு கசீர்ல கூட இருக்கும். இப்போ இன்னொரு அனுபவம் என்ன இருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த சிங்கத்தை அடிச்சு அதனுடைய அந்த தாடி இருக்கும்ல, இது எடுத்து வாயை கிழிச்சு தலையை அறுத்துட்டேன். அப்படியா? அப்போ ஜாலூத்தை விட இது ரொம்ப கஷ்டமானது. சரி போங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு மன்னர் சொல்றாரு, என் குதிரை எடுத்துக்கோப்பா. இன்னொன்னு, மன்னருக்கு ஒரு அல்லாட்டேந்து ஒரு இருந்தது, அடையாளம். அவர்கிட்ட ஒரு போர் போடுவாங்கல்ல, கவசம், போர் கவசம் அவர்கிட்ட இருந்துச்சு. யாருக்கு இந்த போர் கவசம் கரெக்டா சைஸா இருக்கிறதோ அவர் தான் ஜாலூத்துக்கு கொலை பண்ணுவார். அந்த போர் கவசம் போட்ட உடனே கரெக்டா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஃபிட் ஆயிடுச்சு அந்த கவசம். என் குதிரை மேல போங்க, என் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போங்க. ஏதோ மன்னர் சொல்றாரு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் குதிரையில ஏறி ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போன உடனே திரும்பி வந்துட்டார். கூட்டத்தினர்கள் சொன்னாங்க, பயந்துட்டான் பையன், பயந்துட்டான். சொன்னாரு, உங்களுடைய குதிரையும் எனக்கு வேண்டாம், உங்களுடைய ஆயுதங்களும் எனக்கு வேண்டாம். நான் இன்னைக்கு இந்த குதிரையை வச்சு ஆயுதங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தான் நான் ஜெயிக்க முடியும். நான் அல்லாஹ்வுடன் போறேன். போற நேரத்தில் அவர்கிட்ட 3 கற்கள் இருந்தது, கல்கள். அது எப்படி வந்துச்சு தெரியுமா? குர்துபில இருக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த போருக்கு கிளம்பின பொழுது தரையில இருந்த ஒரு கல்லு சொல்லிச்சு, சலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், நபியே சலாம் அலைக்கும். அல்லது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து, என்னை எடுத்துட்டு போங்க. ஏன்? உங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நாம அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற மக்களாக மாறிவிட்டால் உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு உதவி செய்யும். நீங்க நிச்சயமாக கண்களால் பார்ப்பீங்க. ஒரு கல்லு உதவி செய்யும், மண்ணு உதவி செய்யும். அந்த கல்லு சொல்லிச்சு, எனக்கு எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி 3 கற்கள் சொன்னாங்க, எடுத்துக்கிட்டாரு. எடுத்துட்டு போய் ஜாலூத்துக்கு முன்னால போய் நிக்கிறாரு. அது தனி சொல்லுவாங்க, முபாரசா, 1-to-1 ஃபைட். ஜாலூத் பார்க்கறான், யார் வர்றாங்கன்னு சொன்னா வாலிப வயசு பையன் வந்து நிக்கிறார். நான் தான் போர் செய்யறதுக்கு வந்திருக்கேன். ஜாலூத் கேட்டான், தம்பி பயம் இல்லையா? இல்ல. ஏதோ ஒரு நாயை கொலை பண்றதுக்கு வர்ற மாதிரி வந்திருக்க, நாயை அடிக்கிற மாதிரி. அந்த தைரியம், அந்த அல்லாவை நம்பி போறவர் எப்படி நாம தைரியமா போகணும்? என்ன பண்ண போறேன்? என் கூட அல்லாஹ் இருக்கிறான். ஒண்ணு உதவி கிடைக்கும், அல்ல ஷஹாதத் கிடைக்கும். ரெண்டுமே எனக்கு வேணும்.
இரண்டாவதை விட முதல் சொன்னது எனக்கு ரொம்ப பிரியமானது. என்ன ஒரு நாயை கொலை செய்யறதுக்கு வர்ற மாதிரி வந்திருக்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அதை விட கேவலமானவன் நீ. சொன்ன உடனே கோவம் வந்துச்சு அவனுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஸ்ட்ரிங் உண்டிக்கோல், யூடியூப்ல போடுங்க, அது என்னன்னு சொல்லி போடுறாங்க. ஸ்ட்ரிங் ஷாட் இப்படி இருக்குல்ல, கல் வச்சு அடிப்பாங்கல்ல. அந்த காலத்து பசங்க தான் விளையாடிட்டு, அந்த காலத்து பசங்க பம்பரம் விளையாடுவாங்க, உண்டிக்கோல் விளையாடுவாங்க, டயர் வச்சு விளையாடுவாங்க. இந்த காலத்து பசங்க மொபைலுக்குள்ளே இருக்கிறாங்க, மொபைலுக்குள்ளே இருக்கிறாங்க. வேற கிரிக்கெட் பேட்டும் கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல நாம எல்லாம் விளையாடுற நேரத்துல கூப்பிட்டுட்டு வருவாங்க मैदान को नहीं जाना. இப்போ मैदान को जाबा, घर से सोफा गर्म हो सोफा खराब होता है बा. ஸ்ட்ரிங் ஷாட் எடுத்துட்டு போனாரு. ஜாலுக்கு முன்னாடி நின்று ஒரே ஒரு அடி தலையில கீழே விழுந்துட்டான். அல்லாஹ் தஆலா ஃபஹஸமஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆற்றலுடன் அவர்களை தோற்கடித்தார்கள். வகதல தாவூது ஜாலூதா, ஜாலூத்தை தாவூத் கொலை செய்து விட்டார். வகதல தாவூது ஜாலூதா வஅதாஹுல்லாஹுல் முல்கா வல் ஹிக்மதா வஅல்லமஹு மிம்மா யஷா. அல்லாஹ் அவருக்கு யூஷா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியோடைய நுபுவத்தையும் தந்தான். தாலூத் வஃபாத்தானதுக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, மன்னரா வந்த முதல் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக வந்தார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். எந்த உதவியை பற்றி நான் பேசுகின்றேன்? எந்த ஒரு காரணங்கள் இருக்காது. பணம் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள், பதவி இல்லாமல் மரியாதையுடன் வாழ்வீர்கள். நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதான்ல நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற மக்களாக மாற வேண்டும். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.